அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. ஆதி அப்போஸ்தல சபையுடைய ஒரு அனுபவமே என்னன்னா, அவங்க தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறவங்களா காணப்பட்டாங்க. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தேவ வசனம் தைரியமா சொல்வதற்கு வெட்கப்படுகிறாங்க. ஒரு வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், வாகனத்துல போற இடத்துலயா இருக்கலாம், பல இடங்கள்ல பாக்குற இடங்கள்லயா இருக்கலாம். தேவ வசனத்தை தைரியமா சொல்லணும்னா அவங்களுக்கு வெட்கமா இருக்கிறது. ஆனா அப்போஸ்தலருடைய நாட்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனேயே தைரியமா எழும்பி நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அதே போல அவன் இன்னும் சிதறி போன ஜனங்கள், பல இடத்துல போனவங்க, இயேசுடைய சீசர்கள் எல்லாருமே தைரியமா ஆண்டவருடைய வசனத்தை சொன்னாங்க. அப்ப அவங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் காணப்பட்டது. ஆனா இன்னைக்குள்ள சபைகள்ல, இன்னைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளாக, இன்னைக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய வசனத்தை தைரியமா ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் இருக்கிறது, ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. ஏன்னா அதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லும்போது தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நாம் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொல்ல முடியும். ஏன் அநேகர் ரட்சிக்கப்பட முடியல? அநேகர் ஏன் இயேசுவுக்கு கூட பின்னால வரல? ஏன் அநேகர் இயேசுவை நம்பல? அநேகரை விசுவாசிகளை மாற்றுவதற்கு நம்மளால ஏன் முடியலன்னா, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் பலன் இல்லை. பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கும் போது தேவ வசனத்தை தைரியமா சொல்லுவோம். தேவனுடைய வசனம் இன்னும் பிரஸ்தாபமாகும். அநேகரை கர்த்தருக்குள்ளாக நம்மளால வழி நடத்த முடியும். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய பலனை நாடுங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வசனத்தை தைரியமா சொல்றதுக்கு இன்னையிலிருந்து உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.